அதிமுக. இந்த மத்திய பட்ஜெட்லேயே வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7500 கோடி ரூபாய்க்கு ரயில்வே துறைக்கு பணம் ஒதுக்கியதாக செய்தி வந்திருக்கிறது. ரயில்வே துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு வந்து மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட அதிகமான நிதிகளை ஒதுக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக எடப்பாடியார் குரல் கொடுக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பணம் ஒதுக்குவதைத்தான் எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வரவேற்கிறார். இவர்கள் சொல்வதைப் போல அதிமுக எப்போதும் யாருக்கும் அடிமையாக இருந்தது கிடையாது. இவர்கள் தான் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய நிலைமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக டெல்லிக்கு சென்றால் மத்திய அரசுக்கு அடிபணிவதும், தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மீறி பேசுவதும் வழக்கமாக திமுக வைத்திருக்கின்றது. ஆகவே அடிமை யார், அன்போடு இருப்பவர் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் அதிமுக பிஜேபி ஒரு அன்பான கூட்டணி. திமுக வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி தான் ஒரு அடிமைத்தனமான கூட்டணி. இது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் நேரங்கள் இது போன்ற வதந்திகளை, இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது திமுகவுக்கு வழக்கம். இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிவகங்கை விஜய் வந்து தொடர்ந்து அதிமுக வந்து